அதிமுக அணிகளுக்கு இடையான அந்த பிளவு அந்த கேப் இன்னும் அதிகமாயிட்டே தானே மேடம் இருக்கு. ஓபிஎஸ் தனியா இருக்காரு, எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. அது சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும், நிச்சயம் முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் அதாவது நான் சொல்றேங்க திரும்ப, நிச்சயம் முடியும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் மக்களுக்காக, எங்களுக்காக இல்ல, மக்களுக்காக சொன்னது. அதை நிறைவேற்றுற பொறுப்பு எங்கள்ல எத்தனை அணியா பிரிஞ்சாலும் அவங்களுக்கும் இருக்கு. அதனால இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். அம்மா என்ன பண்ணாங்க, ஏழை பெண்கள், கணவளை இழந்த பெண்கள், இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சு ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா குறைச்சலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் மாடுகளை வாங்கி கொடுப்போம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அத லோன் போட்டு அந்த பேங்கை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சப்சிடி, அந்த அமௌண்ட்டை அவங்க பேர்ல தமிழக அரசே கட்டிடும். மீதியை அவங்க லோனை அடைச்சிக்கணும். அந்த பால் கறந்து வித்து அடைச்சிக்குவாங்க. அப்படி இருந்தது. அதை நாங்க தொடர்ந்து சைக்கிள் மாதிரி செய்யணும். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் கண் கூட பார்த்தது, நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு செஞ்சதுதான் அந்த திட்டங்கள்லாம். அதனால என்னாச்சு, நம்மளுக்கு உபரியா பால் இருந்தது. அதை நாங்க பவுடர் பண்ணுவோம். அதை வெளிநாட்டுக்கும் வித்திருக்கோம், வெளி ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வெண்ணெய், நெய், இந்த இதர பொருள்கள்லாம் நாங்க அதுல இருந்து நாங்க உருவாக்குவோம். ஆனா அதுக்கு எங்க பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ள குடும்பங்களை நீங்க ஒரு வெண்ணெய் புரட்சிக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி செஞ்ச ஒரு அரசாங்கம் அம்மா தலைமையில நடந்தப்ப நாங்க செஞ்சோம் அத. ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்குது, கிட்டத்தட்ட 36-40 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அம்மா இருந்தப்ப கொள்முதல் எங்களுக்கு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப ஒரு 20 லட்சத்துல இருந்து 22 லட்சத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு இடர்பாடு, இவ்வளவு குறைவு இருக்கும்போது, ஜனத்தொகையும் அதிகரிக்கும் போது அந்த பால் எப்படி இங்க பத்தும்? ஏன் அப்படின்னா, நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு மாடுக்கு நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அரசாங்கமும் ஒரு அளவு அவங்களுக்கு அந்த பண உதவியை செஞ்சால் நம்மளுக்கு பால் உற்பத்தி பெருகும். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த மக்கள். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க, போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல. அதாவது 400 யூனிட் வர, அதாவது 200 யூனிட்டுக்கு மேல போனா ஒவ்வொரு வருடமும் 10% ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது 2027 வரை கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப அது இந்த மாசத்துல இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 200 யூனிட்ல இருந்து 400 யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.50 ஏறுது. சோ இதே மாதிரி 1000 யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா. 10%. உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல 10% நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும். அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்டே பணத்தை வாங்கறதுக்கே நிக்கிறீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.